வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். எதற்காக, என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கீழ் அனைவரும் செயல்பட வேண்டும், தனது கீழ் அனைவரும் தனக்கு கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை அதிமுகவில் ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ மீண்டும் இணைக்க முடியாது என்று கூறி வருகிறார். அவர்கள் அப்படி என்ன தவறு செய்தார்கள் என்பதையும் எடப்பாடி சொல்லவில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தலில் எடப்பாடி வெற்றி அடைந்தாரா? அப்படி வெற்றி அடைந்திருந்தால் இவர்கள் இருவரும் தேவையே இல்லை என்று தொண்டர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியதோடு மட்டுமல்ல, அதிமுக தோல்வி அடைந்ததற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது காலத்தில் இருந்த தொண்டர்கள் உயிரிழப்பு தான் என்பதை மக்கள் மத்தியிலும் தொண்டர்களது மத்தியிலும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பகுதியினர் உயிரிழப்பு அதிமுகவின் ஓட்டு சதவீதத்தை குறைக்குமேயானால் புதிய உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணையவில்லையா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறதல்லவா? அப்பொழுது எடப்பாடி தலைமையிலான உறுப்பினர்கள் சேர்க்கவில்லை என்றால் எடப்பாடியே அதிமுகவில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நினைத்து கொண்டுதானே அவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கவில்லை. மேலும் மக்கள் மத்தியில் அதிமுக பரவவில்லை என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்து அதிமுகவின் கொள்ளையடிக்கும் கூட்டத்தின் தலைவனாகத்தான் இருக்கிறாரே தவிர மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் சிறப்பான ஆட்சி தலைவராக அவரால் ஒருபோதும் இருக்க முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் விரட்டியடிப்போம் என்று அதிமுகவின் பெண் முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவின் அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உருவை பொம்மத்தை செருப்பால் அடித்து அவமானப்படுத்தியிருக்கின்ற காணொளி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு பணம் பதவி மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று துளி அளவு கூட அவருக்கு சந்தோஷம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியை நாங்கள் ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.